நான் செல்லங்களா அம்மா வந்து பேச போகிறேன், வாங்க பேசலாம். அம்மா வந்து இப்போ ஹாப்பியாக என் மைண்டில் இருக்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். இது வந்து சொல்லணும்னு உங்கள்கிட்டலாம் ஒரு அன்புடன் சொல்லணும்னு தோணுச்சு செல்ல பிள்ளைங்களா. என்னோடய தலைப்பு வந்து அம்மாவின் லைஃப் ஸ்டோரி. ஓகேங்களா? இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன், பார்ப்போம். என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். அம்மாவுக்கு அக்செப்ட் பண்ணுறவங்க விருப்பப்பட்ட அம்மாவுக்கு கண்டிப்பாக அம்மா சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாவோட சேனலை அம்மா எப்படி எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கிறன்றதை பாருங்கள் செல்லுங்களா. இப்போ வந்து ஸ்டார்டிங் பண்ணலான்னுக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அம்மா அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்து மிலிட்ரியில் இருந்து ஒர்க் பண்ணியிருந்தவங்க. அங்கேருந்து பாம்பு போட்டாங்களாம். அப்போ வந்து அப்பா வந்து அங்கேருந்து தப்பிச்சு அந்த நாளில் சென்னைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து சொந்தம்தான். எங்கள் அம்மா வந்து அவரோட அப்பாவோட சிஸ்டரோட பொண்ணு தான் எங்கள் அம்மா. சொந்தத்தில் கட்டிட்டு 6 பேர் நாங்கள் பிறந்தது. அம்மா கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, 2 அண்ணன், நான், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நாங்கள் 6 பேர் வாழ்ந்தவர். நல்லா எப்படி எனக்கு வந்து இந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம வந்து வளர்ந்தோன்றதெல்லாம் மெமரி மாதிரி இருக்கிறத மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் இப்போத்துக்கு சின்ன பிள்ளையில் ஒரு 7 வயசு மேலேருந்து தான் எனக்கு மெமரி நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து பூமி பார்த்து பிறந்தவா, நல்லா நீ பிறந்து தான் வந்து வீடு வாங்கணும், நாங்கள் கஷ்டம் இல்லாமல் இருந்தோம், நல்லா தான் இருந்தோம் எல்லாம் சொல்லுவாங்க. அம்மா வந்து ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் எஃப்என்ஏ ஆயா ஒர்க் பண்ணவங்க. அப்பா வந்து மெட்ராஸில் வந்து பிஎன்சி மில்லுன்னு சொல்லுவாங்க, அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ அப்பாவுக்கு வந்து கேரியரில் அம்மா சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, அண்ணா கொடுத்துட்டு வருவான். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை எனக்கெல்லாம் புத்தி தெரியாது. அம்மா சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போது நான் வந்து சின்ன பிள்ளையில் 9 மாதம் குழந்தையாக இருக்கும்போது வீடு வாங்கிட்டு வந்தாங்களாம். வீடு வாங்கிட்டு வரும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து அதுதான் சொல்லுவாங்க, பிள்ளைங்க வந்து தலைச்சம் பிள்ளைய மாதமாக இருக்கிறவங்க அடுத்த பிள்ளைய தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அம்மா வீட்டில் வேலையாக இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. வந்து பாப்பா நான் குழந்தையா படுத்துருக்கும்போது என்னை குழந்தைய வந்து தூக்கி வச்சுருந்துக்கிறாங்க. என்ன தூக்கி அவங்க இந்த மாதமான தலை குளிக்கிறாங்களோ அந்த தலை குளியலோட குழந்தைங்கள பார்க்கக்கூடாதான். அப்படி பார்த்துட்டு அம்மா என்னை வந்து தூக்கிட்டாங்க போலக்குது, தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கிறாங்க போலக்குது. அப்போ என்ன இருக்குது, அது என்னமோ தோஷம்னு சொல்கிறாங்களா, அது குழி தோஷமாக அது பேர். அந்த தோஷம் பட்டுடுச்சு எனக்கு. அவங்க வயிற்றில் வந்து பாப்பா நின்றுச்சான். அவங்க பாப்பா வளர எனக்கு வந்து நல்லா 8 மாதத்துக்கு நான் என்ன பண்ணேன், கட்டில் பிடிச்சி அப்படி நடப்பேனான். கட்டில் பிடிச்சி நடந்தவா 9 மாதம் குழந்தையில படுத்தவா 2.5 வயசு 3 வயசு வரைக்கும் அப்படியே படுக்கையிலே அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தோஷம் பட்டு கண் மூஞ்செல்லாம் இவ்வளோ. அம்மா சொல்லுவாங்க, இந்த கைக்குள்ளே தான் இருக்குமா என்னோடய முகம். இந்த அம்மா கையை காட்டி சொல்லுவாங்க, இந்த கைக்குள்ளே தான் முகம் இருக்கும். பேதி எடுத்து குழந்த வந்து ரொம்ப எலும்பு தோலுமாகி போச்சு, அவ்வளோதான் பிழைக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அப்போது அம்மாவை பெற்ற அம்மா அவங்க தான் வந்து எங்கள் அப்பாவோட அக்கா, கூட பிறந்த அக்கா. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எப்படி தான் பிழைக்கிறது, இது பிறந்து தானே நம்ம வீடு வாங்கணும், நல்லா ராசியான குழந்தையாச்சு, இந்த குழந்தைய தவறிட்டோம்னா நம்ம பிள்ளை எப்படி அடுத்து பிள்ளை பெற்றுக்கலாம், ராசியான பிள்ளை அவங்களுக்கு விட மனசு இல்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்போது எங்கெங்கேயோ தெரிஞ்சிருக்கிறாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு. அந்த காலத்தில் கை வைத்தியம் தானே நிறையா. சுடுகாடெல்லாம் போயிட்டு ஓனம் வாங்கி தலசம் அந்த வயிற்றில் தலசம் பாப்பா நின்றுச்சுல அவங்களுக்கு. அதனால் அந்த ஓனம் வாங்கி காவு கொடுப்பாங்களாம். சந்து பொங்கல் வைப்பாங்களாம், என்னென்னமோ செய்வாங்களாம். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கடைசியில் 9 மாதம் குழந்தையிலேருந்து 3 வயசு வரைக்கும் அம்மா வந்து வைத்தியம் நிறைய பார்த்து அப்படி லூஸ் மோஷன் அப்படி ஆகுமா, ஒன்றுமே தண்ணி கொடுத்தா அப்படி ஆகுமா, எப்படி இந்த தோல் இந்த ஸ்கின்னு வந்து சொல்லுவாங்க, இந்த புடவை துணி வருது பார்த்திங்களா, இந்த துணி மாதிரி வருமா தோல். அந்த அளவுக்கு ஆயிடுச்சான் என்னோடய உடம்பு. 8 மாதம் குழந்தை அழகாக நடக்கிற குழந்தை அப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு எங்கள் அம்மா அவ்வளோதான் இனி குழந்தை தேராது அப்படி சொல்லிவிட்டு அம்மா எங்கள் ஆச்சி என்ன பண்ணியிருக்காங்க, அந்தோனியார் கோயில், பாரிஸில் இருக்கிற அந்தோனியார் கோயில், நானும் போவேன், அப்போல்லாம் போவேன் தான். அந்தோனியார் கோவிலில் கொண்டு போய் நான் போட்டுட்டு
உயிர் கொடுத்தா நாங்கள் இந்த கோயில் வீட்டுக்கு போகிறோம், இல்லையே நீங்களே இந்த பிள்ளைய எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அம்மாவும் ஆச்சியும் அப்படியே அப்படியே அலையாம், செம்ம அழையும். அழுதுட்டு அதாவது ஒன்றுமே இல்லை, டெத்து கண்டிஷனில் இருந்திருக்கிறேன். அப்போது அம்மா டெத்து கண்டிஷனில் இருந்துக்கிறேன் நான். ஒரே செம்ம அழையும். அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அழுது அப்பா அந்த விரல் 1 ஹவருக்கு மேலே ப்ரே பண்ணி 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 அழுதாங்களாம். அழுததுக்கப்புறம் அப்படியே கால் இப்படி விரல் ஆடிச்சான், என்னோடய கட்டை விரல் ஆடிச்சான். அப்போ தான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அம்மா முட்டி போட்டு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய இதுவெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 5 வயசு வரைக்கும் நல்லா வளர்ந்து கொஞ்சம் உடம்பு தேறி நல்லா ஆக்கி விட்ருக்காங்க. 5 வயசு ஆச்சா, இதுக்கு 6 வயசு ஆகும்போது தம்பி பிறந்துட்டான். அதான் என் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி, நாங்கள் மொத்தம் 6 பேர். இதுக்கு நடுவில் எப்படி எங்களுடைய ஃபேமிலி என்ன ஆச்சு நம்ம நினைவு இருக்காதுல்ல பிள்ளைங்களா. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன தெரியும், எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நம்ம வளர்ந்து தான் இவ்வளவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் எனக்கு நத்திங் எதுவுமே தெரியாது உண்மையிலே. எனக்கு அம்மாவும் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனையோன்னு நமக்கு தெரியாது. 6 பிள்ளைங்க, நாங்கள் 6 பிள்ளைங்க. அப்பா இங்கே ஒரு சாப்டர், இது என்ன பிரச்சனை, அம்மா சண்டை போட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க, பிரச்சனையாகி போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு எங்களுக்கு தெரியாது. போய் நான் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஒர்க் பண்ணும்போது அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அப்பா ஒரு செம்மையான அப்பா, வைராக்கிய குணம் உள்ளவர். அப்பா எங்கள் ராஜகோபால் ஆச்சாரி சரியா வைராக்கியம். அப்போ சரி நம்ம இவ்வளோ 50 சவரம் நகை போடுவான், போட்டு வச்சுருப்பாராம் அம்மாவுக்கு அந்த காலத்தில். வீட்டுக்குள்ளேயே வெத்தலை பாக்கு கடையும், அப்படி செம்மையாக இருப்பாங்க எங்கள் அம்மா. நல்லா அம்மா ஃபேஸ் தான் எனக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க, கம்மல் ஜிமிக்கி எல்லாம் போட்டு வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அம்மாவோட ஸ்டோரி சொல்லலாமா என்னான்னு தெரியல. அது கொஞ்சம் மனசு சங்கடமான ஸ்டோரி தான் அம்மாவோட ஸ்டோரி. அம்மா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்துலேயே தான் இருந்திருக்காங்க, எங்கள் வீடுக்கும் பக்கத்துலேயே தான் இருந்திருக்காங்க அம்மா. அப்பா தான் எங்களை 6 பிள்ளைங்க. அக்கா பெரிய பிள்ளையா, இப்போ எங்கள் அக்கா பெரிய பிள்ளை ஆனதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. யார் கொஞ்சம் அப்படியே நடந்து எல்கேஜி யூகே, அப்புறம் எல்கேஜி கிடையாது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே. ஸ்கூலுக்கு போவாங்க, தலையெல்லாம் விரிச்சு விட்டுட்டு கிடப்ப சிலேட்டை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு எழுதி சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஓலை குடிசை மாதிரி கிளாஸு, அதில் படிச்சுட்டு வந்துடுவோம். அப்பா தான் உட்காந்து சாயங்காலத்தில் உட்காந்து எழுதி சொல்லி கொடுப்பாரு. நான் அவண்ணா ஐயன்னா சொல்லி கொடுப்பாங்க. அந்த லைட் கம்பத்தாண்டை உட்காந்து நைட்டில் அந்த லைட் கம்பத்தாண்டை உட்காந்து படிப்போம். 8 மணி ஆச்சுன்னா அப்பா கூப்பிடுவாங்க. சாப்பாடு ஏதோ அப்பா என்ன சாப்பாடு செய்கிறாரோ அந்த சாப்பாடை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எங்கள் வேலையை வளர்ந்தோம். அப்படி எப்படின்னா 5 வயசு 2 வருஷம் அப்படி கொஞ்சம் 7 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூலில் சேர்த்துறாங்க, கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான். ஸ்கூலுக்கு போவோம் வருவோம், இப்படியே போயிட்டு வந்துருக்கும்போது அம்மா கையால் நினைவு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில நான் சாதம் உட்காந்து சாப்பிட்டனால தெரியாது எனக்கு. அதாவது என்னை வளர்த்து கஷ்டப்பட்டு இவ்வளோதும் ஆக்கிட்டு ஃபேமிலியை விட்டு அம்மா போயிட்டு இருக்காங்க. அப்பா தான் எங்களை வளர்த்தது, அதுதான் தெரியும். எங்கள் அப்பா கிட்ட வளர்ந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அம்மாவும் அப்பாவும் ஒன்றா பேசி வீட்டுக்குள்ளே இருந்து நான் என்னை சின்ன பிள்ளையில நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே அம்மா அப்படிதான் விட்டுட்டாங்க எங்களை. அப்பா தான் எங்களை வளர்த்து தலைக்கு மூடி மட்டும் நீட்டாக இருக்குமா சொல்லுங்களா. இந்த 7 வயசு பிள்ளைக்கு மொட்டை அப்பப்போ அப்பாவுக்கு தலை பின்னி விட தெரியாதான் எனக்கு. அக்கா என்ன பண்ணுவாங்க, குதிரை வாழை கட்டிட்டு அக்கா ஸ்கூலுக்கு போயிடுவாள். தங்கச்சி சின்ன குழந்த, 5 வயசு பிள்ளையாம். 5 வயசு பிள்ளை, தம்பி 7 வயசு, நான் 8 வயசு. அப்போ 3 பிள்ளைங்க நாங்கள். அண்ணாலாம் ஏதோ ஒன்று படிக்க போவானுங்க போல், அண்ணனை பற்றி ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்பா என்ன பண்ணுவார், 12 வயசு வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து 11 வயசு இருக்கும், அது வரைக்கும் என்ன பண்ணுவார், மொட்டை அடித்து விட்டுடுவார். எனக்கு முடி கட் பண்ணி விட்டேன்னா அப்பாவுக்கு வார தெரியாது, எனக்கும் தலை வாரிக்க தெரியாது, தலை கசக்கிக்க தெரியாது, தலை ஃபுல்லாக சிறங்கு வந்துடும். சிறங்கு அப்பா என்ன பண்ணுவார், மொட்டை அடித்து விட்டுடுவார். இப்படியே தான் அப்பாக்கிட்ட அப்படி தான் வளர்ந்தோம். 10 வயசு ஆயிடுச்சு, 11 வயசு, 12 வயசு வரைக்கும் இப்படி தான் வளர்ந்தோம், தெரியாது. 12 வயசு ஆன பிறகு அம்மா பக்கத்தில் இவங்க தான் அம்மா, அந்த வீட்டில் இருக்காங்களா அவள் தான் உங்கள் அம்மா, இந்த மாதிரி ஃபேமிலியை விட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு போயிட்டா, சண்டை ஆச்சு போன சொன்னால் அம்மா பார்க்கணுன்னு ஆசை, எல்லா பிள்ளைங்களும் அம்மா நம்மளும் போய் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் வெளியே நின்றுட்டு இப்படி பார்ப்பேன் எங்கள் அம்மாவை, வான்னு கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு போவப்போ கஷ்டமாக இருக்கும், அம்மான்னு சொல்ல வாய் வராது. பார்த்துட்டு எப்படி பார்ப்பேன், நான் தான் அம்மா வான்னு போக மாட்டேன்.
அப்போ வந்து ஏம்மா அப்போ பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, பாப்பா வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டா, அவளுக்கு வந்து நல்ல துணி கூட இல்லாத எடுத்து தர ஆள் இல்லை செல்லுங்களா. அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. அப்புறமேட்டு நான் அம்மா கிட்ட அம்மா என்னை வந்து இந்த மாதிரி பெட்டிக்கோட்லாம் போட சொல்கிறாங்கம்மா, ஸ்கர்ட் உள்ளே போட சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். அம்மாவின் வரலாறு நாளைக்கு தொடரலாம். இதோட அம்மா முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய் செல்லுங்களா. டெய்லி 10 நிமிஷம் அம்மாவோட கதையை ஸ்டோரியை போடுறேன். ஓகே, பாய் செல்லுங்களா.